வணக்கம் மக்களே, இது உங்கள் மயூரன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமியோட பேர் என்ன அப்படின்னா அட்டாக் ஆன் டைட்டன். உலகத்தில் இருக்கிற அனிமியிலே டாப் 3ல் இருக்கிற அனிமி தான் இது. இதில் ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு கதை சொல்லும். அந்தளவுக்கு டேரக்டர் அதை செதுக்கியிருப்பாங்க. மொத்தமாக 94 எபிசோட்ஸ். ஒரு எபிசோட் கூட போர் அடிக்காமல் வேறு டாபிக் மாற்றாமல் கதை ஒரே நேர்காட்டில் போகும். அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ்க்கு எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு தனி இடம் இருக்கோ அது மாதிரி அனிமிக்கு இந்த அட்டாக் ஆன் டைட்டன். இதோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாரும் ஒரு சுவரை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே வாழ்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை எல்லா மக்களும் அழிஞ்சிட்டாங்க. மீதி இருக்க மக்கள் தான் இங்கே சுவருக்குள்ளே இருக்காங்க. மற்ற மனுஷங்களை எல்லாம் டைட்டன்ஸ் அப்படிங்கிற மனுஷங்க மாதிரியே இருக்கிற பெரிய உருவங்கள் சாப்பிட்றதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற டைமில் அங்கே இருக்க பையனுக்கு ஒரு ஆசை. எவ்வளோ இந்த சுவருக்குள்ளேயே இருக்கிறது, வெளியே போய் என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறான். அந்த ஊரில் மொத்தம் 3 சுவர் இருக்கும். அந்த பையன் வீடு சுவருக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த டைமில் தான் அந்த மனுஷங்க மாதிரியே இருக்க பெரிய உருவங்கள் முதல் சவத்தை உடச்சிட்டு வந்துடுது. நிறைய அந்த பெரிய உருவங்கள் மனுஷங்களை பிடிச்சி சாப்பிடுது. இதில் ஒரு உருவம் தான் அந்த பையனோட அம்மாவை அப்படியே தூக்கி வாயில் போட்டு முழுங்கி சாப்பிட்ருது. இதை பார்த்த அப்புறம் தான் முடிவு பண்ணுறான், இனி இந்த உலகத்தில் ஒரு டைட்டனை கூட உயிரோட விடமாட்டேன்னு முடிவு பண்ணுறான். அதுக்காகவே ஒரு குரூப்பில் சேர்றான். அந்த குரூப் மட்டும்தான் வெளியே சவத்துக்கு அந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த உருவங்களை கொல்லவும் செய்வாங்க. இதுக்கப்புறம் அந்த உருவங்கள் எல்லாத்தையும் கொன்னானா இல்லையா, இல்லை அதுங்க வர்றதுக்கு எல்லாம் என்ன காரணம், உண்மையிலேயே சவத்துக்கும் அந்த பக்கம் என்ன இருக்குன்றது தான் மீதி கதை. இந்த அனிமி பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் பத்தாது. ஏன்னா பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் ரேசிசம் பற்றியும் காட்டியிருப்பாங்க. இதில் வில்லன் யாருன்னு கடைசியாக பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்கள் மைண்ட் உங்ககிட்ட இருக்காது. அப்படி ஒரு கதை. இதில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு அனிமி ரிவ்யூவோட வரேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது நந்தினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.